வணக்கம். திருமந்திரம் 5வது பாடல். சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மென்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. இதுதான் அந்த 5வது பாடல். இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும், ஒக்க என்றால் போன்ற என்று பொருள். சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவபெருமானை போன்று ஒரு கடவுளை எங்கு தேடினும் காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அச்சிவ பரம்பொருளுக்கு ஒத்த இறை பண்புடையவர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும். புவனம் என்றால் பூமி, ஆகாயம் என்று பொருள் கொள்ளலாம். அப்போ புவனம் கடந்தன்று, உலக எல்லைகளை எல்லாம் கடந்து, பொன்னொழி மின்னும் சூரியனை போன்ற ஒளியுடனும், தவனச் சடைமுடி தாமரையானே. தவனம் என்றால் நெருப்பு. தவனச் சடைமுடி சூரியனின் ஒளிக்கற்றையை போன்று மின்னக்கூடிய சடாமுடியுடன் தவனச் சடைமுடி தாமரையானே. சிவபெருமானோட திருவடியை தாமரையோடு ஒப்பிடுறார். குளிர்ந்த தாமரை போன்ற திருவடியோடு எம்பெருமான் வீற்றிருக்கிறான் என்று சொல்கிறார். சிவபெருமானை போன்ற ஒரு கடவுளை எங்கு தேடினும் காண முடியவில்லை. அச்சிவப்பரம்பொருளுக்கு ஒத்த இறை பண்புடையவர் எங்கு யாவரும் இல்லை. சிவனுக்கு நிகர் சிவனே, அவன் ஈடு இணையற்றவன். அத்தகைய இறைவன் உலக எல்லைகளை எல்லாம் கடந்து அகிலத்துக்கும் அண்டத்துக்கும் அப்பால் சூரியனை போன்ற ஒளியுடனும், அதன் ஒளிக்கற்றையை போன்று மின்னக்கூடிய சடாமுடியுடனும், குளிர்ந்த தாமரை போன்ற திருவடியோடு எம்பெருமான் வீற்றிருக்கிறான் என்று பாடுகிறார். இதுதான் அந்த 5வது பாடலுடைய பொருள். 6வது பாடல். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே அப்படின்னு சொல்கிறார். அமரர் என்றால் தேவர். அவனை ஒழிய அமரரும் இல்லை. வானோர் தம்மில் சிவனுக்கு ஒப்பான மேலோர் இல்லை. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. சிவபெருமானை வணங்கி அவனை நோக்கி செய்யப்படும் தவமே சிறந்த தவமாகும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை புரியும் மும்மூர்த்திகளான பிரம்மா, திருமால், ருத்ரன் இவர்கள் மூவராலும் சிவபெருமான் அருள் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை வலியுறுத்துகிறார். அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஊர் என்றால் விண்ணுலகம், மோட்சம். புகுமாறு, புகுதல் என்றால் அடைதல். ஆறு என்றால் வழி. சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் விண்ணுலக வாழ்வடையும் வழியையும் எவராலும் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். வானோர் தம்மில் சிவனுக்கு ஒப்பான மேலோர் இல்லை. அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றான். ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள் சிவபெருமான் ஒருவனே. அத்தகைய சிவபெருமான் அருள் இல்லாமல் தவத்தின் பயனை அடைய முடியாது. சிவபெருமானை வணங்கி அவனை நோக்கி செய்யப்படும் தவமே மேலான தவம். தவமுனிவர்கள் அனைவரும் சிவபெருமானை முன்னிட்டு கொண்டே தவம் செய்வர். தவத்தின் பயனாகவும் தவத்தின் பயனை அளிப்பவனும் அவனே. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவன் சிவன் ஒருவனே. அத்தகைய சிவபெருமான் அருள் இல்லாமல் விண்ணுலக வாழ்வடையும் வழியையும் எவராலும் அறிய முடியாது, நானும் அறியேன் என்று பாடுகிறார். இதுதான் அந்த 6வது பாடலுடைய பொருள். அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.